மயிலுட்டியில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்கென ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு நடவடிக்கை. ரவிகரன் எம்பி பங்கேற்பு. யானைகளின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுவதனாலேயே கிராமத்துக்குள் வருகின்றன. சுரேஷ்குமார். ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் 300 மரக்கன்றுகள் நாட்டி வைப்பு. பாடகர் சங்கீதன் கைது. உண்மையிலேயே தமிழர்கள் பாடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு. மன்னார் நகரசபையின் தலைவர் டேனியல் வசந்தன். சிவகுமாரனின் நினைவேந்தல் என்று உரமானியத்தை ரூபாய் 5000 உயர்த்த அரசாங்கம் முடிவு. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் முன்னாள் அரசியல்வாதிகள் அமைச்சர் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. நாடு முழுவதும் பலத்த காற்று. பொதுமக்களுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. மல்கம் ரஞ்சித்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்துக்கு வடக்கு கிழக்கு சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் கண்டனம். 7 ஆண்டு தூக்கத்தின் பின் விழித்து வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதி பின்னணி. பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலையை நேரில் கண்ட சாட்சியம். பிள்ளையானுக்கு எதிராக தயாராகும் குற்றப்பத்திரிகை. செம்மணியில் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் 11 அகழ்ந்தெடுப்பு. சொல்லிசை பாடகரை இன்று சிறையில் சந்தித்த தாயார் மற்றும் சட்டத்தரணி சயந்தன். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் காங்கேசன்துறை தொண்டமனாறு வீதியின் அருகே உள்ள இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 7வது வெள்ளிக்கிழமையாக இன்றைய தினமும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதென காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதற்கமைய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று 7வது வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்களினால் அமைதி வழியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பலிகாமம் வடக்கு மயிலிட்டி மக்கள் 86ஆம் ஆண்டு தொடக்கம் வலுக்கட்டாயமாக இந்த மயிலிட்டி மக்களை வெளியேற்றி விட்டு இராணுவம் வெளியேற்றி விட்டு இன்று வரை மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் ரோட்டாக அதாவது வீதிகளில் ஓரமாக நின்று தங்களுடைய நிலத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். கொடுமையிலும் கொடுமை என்றதுதான் இது. கொடுமையிலும் கொடுமையான ஒரு வேலையை இலங்கை அரசானது முன்பு செய்து கொண்டது போதாதென்று இப்போதைய அரசாங்கம் கவனத்திலே எடுக்கணும் என்றதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. முன்னைய அரசாங்கமாவது அண்மையில் இப்போதைய ஜனாதிபதி கூட அனுராதபுரத்தில் நடந்த கிரிகம என்ற காணி அனுமதி பத்திரம் வழங்கப்படுற சிங்கள மக்கள் மத்தியில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றி இருக்கிறார். நிலம் என்றது உங்களுடைய உரிமை, உங்களுடைய சொத்து, அதை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற வசனம் ஊடகங்கள் ஊடாக நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். அதே வேலைதானே இதுவும். நிலம் எங்களுடைய உரிமை, எங்களுடைய சொத்து, எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு தாருங்கள். இதோ முன்னால் இந்த மக்கள் இருக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற காணி கிட்டத்தட்ட எனக்கு சரியான புள்ளிவிவரம் தெரியாவிட்டாலும் 3500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை இந்த மக்கள் இழந்து தங்களுடைய சொந்த காணிகளை இழந்து இன்றைக்கும் வீதியோரமாக நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த நிலம் எங்களுடைய உரிமை, எங்களுடைய நிலம் எங்களுடைய உரிமை, எங்களுடைய சொத்து, எங்களுடைய நிலத்தை நீங்கள் விடுங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து முன்னைய மோசமான ஆட்சியாளர்களாக இந்த ஆட்சியை பார்க்கவில்லை என்றுதான்
கூடுதலான மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் இதற்கு உரிய தகுதியான ஒரு நேர்த்தியான ஒரு நேர்மையான அறத்தின் வழியில் நின்று இந்த உதவியை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். நாங்கள் சண்டை பிடிக்க வரவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய நிலம், எங்களுடைய உரிமை, எங்களுடைய நிலத்தை விடுவியுங்கள். இதில் ஒரு பங்களாவில் சாதாரணமாக இடையில வந்து தங்கி போட்டு போகிறதுக்காக 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்த காணியை அழகுபடுத்தி தாங்கள் அந்த பங்களாவில் இடைக்கிட வந்து போகிறதுக்காக வச்சிருக்கணும் என்றால் நான் இதுதான் முதல் சொன்ன கொடுமை என்று. தமிழ் மக்களுக்கு உங்களால் செய்யப்படுற மிக கொடுமையான வேலை இதுதான். இந்த கொடுமையான வேலை முல்லைத்தீவில் கேப்பாப்பிளவுக்கு நடக்கின்றது. கொக்குளாய், கொக்கு தொழுவாய், கர்நாடகணி உட்பட பல இடங்களுக்கு நடக்கின்றது. இந்த நடந்தாலும் இப்போதைய போராட்டங்கள் தொடர்ந்து அதுகளும் செய்து கொண்டுதான் இருக்குது. அப்போ தமிழ் மக்களாக நாங்கள் பிறந்தது குற்றமா? தமிழ் மக்களை இப்படியாக போட்டு வதைக்க வேண்டாம் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கொடுமையான வேலைகள் செய்ய போனால் உங்களுக்குத்தான் அப்படியாக கொடுமையான நிலைமைகள் ஏற்படும் என்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுற்றுச்சூழல் தினமான இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் 300 மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு மரநடுகை செயல் திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் ராசலிங்கம் கஜரிஷியன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் கைலநாதன் சுதர்ஷன், சமூக சேவகர் ஒட்டுசுட்டான் புதிய ஞானகலா அரிசி ஆலை உரிமையாளர் ராமசாமி கணபதி பிள்ளை, 592வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி, ஒட்டுசுட்டான் போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிதிகள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டி வைத்தனர். இவர்களோடு வைத்தியர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி, பணிமனை உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டினர். சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே தமிழர்கள் பாடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு எமது நாடாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த விடயத்தில் உண்மையிலேயே அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்ததை வன்மையாக கண்டிப்பதாக மன்னார் நகரசபையினுடைய தலைவர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபையில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விடயம் தமிழ் இளம் பாடகர் ஹிப்ஹப் சங்கீத் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலேயே தமிழர்கள் பாடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு நாடாக எமது நாடு மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த விடயத்திலே உண்மையிலேயே நான் இந்த தம்பி அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்வதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். மன்னார் நகரசபை தலைவர் என்ற ரீதியிலே, ஒரு தமிழன் என்ற ரீதியிலே உண்மையிலேயே வன்மையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையிலே பாடுவதற்கு கூட தமிழர்களுக்கு உரிமை இல்லை என்று நினைக்கும் போது இந்த அரசாங்கம் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றது என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. தமிழர்களுக்கான உரிமையை கொடுப்போம், சம உரிமையை வழங்குவோம் என்று சொல்லி வந்த இந்த அரசாங்கம் இன்று பாட்டு பாடியதற்கு எமது இளைஞர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த அரசாங்கத்திடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், எந்த விதமான நிபந்தனையுமின்றி உடனடியாக அந்த இளம் பாடகரை விடுதலை செய்ய வேண்டும் என நான் இந்த ஊடகத்தினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே இந்த மண் விலையை குறைப்பதற்கு மாவட்ட அரசாங்க அதிபர் பல வழிகளிலே முயற்சி எடுத்தார். நானும் அந்த முயற்சியில் ஈடுபட்டேன். அந்த முயற்சியின் பலனாக 51,500 ரூபாய்க்கு மண் வழங்கப்படும் என மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த மண் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஏதோ ஒரு காரணங்களால் மீண்டும் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டு மன்னார் மாவட்டத்திலே 70,000 80,000 என மண் பறிக்கப்படுவதாக மக்களிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே உண்மையிலேயே மண்ணை ஒழுங்குபடுத்திய எமது அரசாங்க அதிபரிடம் நான் மீண்டும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த அதிக விலையிலே மண்ணை பறிப்பவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறான முறைப்பாடுகள் சான்றுகளோடு கிடைக்கப்படும் பட்சத்திலே
அவர்களுக்கான உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் என நான் இந்த ஊடகத்தினூடாக நான் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன். அதே போன்று மன்னார் நகரசபை நாங்கள் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் 12 கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை, மக்களுக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் இந்த வருடமும் நாங்கள் 9.5 கோடி மக்களுக்கான வேலை திட்டங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த மாதிரியான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது பாரிய சிக்கல்களை முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. காரணம், முதலாவதாக மன்னார் நகரசபைக்கு ஒரு கணக்காளர் இல்லை, அக்கவுண்டன்ட் இல்லை. அது உடனடியாக அக்கவுண்டன்ட் போடப்பட வேண்டும். அதே போன்று மண் பிரச்சனை ஏற்படுகின்றது. எமது ஒப்பந்தக்காரருக்கு மண்ணை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொண்டு மன்னார் நகரசபைக்கு உடனடியாக ஒரு கணக்காளரை நியமிக்க வேண்டும். அதே போன்று மண்ணையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என நான் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மன்னார் நகரசபைக்கு எதிராக பல முறைப்பாடுகளை முன்வைத்து தனிநபர் விசாரணை குழு ஒன்றை அமைத்தார்கள். அந்த அமைத்த விசாரணை குழுவின் விசாரணை உண்மையிலேயே அது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த விசாரணையை எமக்கு எதிராக முன்னெடுத்தார்கள். நான் மேல் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த விசாரணையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என நான் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த வர்த்தமானி மீளப்பெறப்பட்டது. அதிலே போடப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் முரண்பாடான விடயங்கள் இருந்தது. அதில் 2, 3, 4 குற்றச்சாட்டுகளுக்கான நிவாரணம் கிடைக்கப்பட்டது. நான் தீர்ப்பின் கொப்பியை உங்கள் அனைவருக்கும் வழங்குவேன். அந்த தருணத்திலே நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள முடியும். அதிலே அவர்கள் வர்த்தமானியிலே பிரதானமான ஒரு வர்த்தமானியை பிரசரிக்கும் பொழுது, ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக அல்ல ஒரு மன்னார் நகரத்தின் நகர முதல்வருக்கு எதிராக ஒரு வர்த்தமானியை பிரசரிக்கும் போது அதிலே இருக்கின்ற குறைபாடுகளை கூட கருத்திலே கொள்ளாமல் அந்த வர்த்தமானியை பிரசுரித்திருந்தார்கள். அப்போது மன்னார் மாநகரத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக எனக்கு எதிராக விசாரணை என்று போடப்பட்டிருந்தது. எனவே அந்த சிறிய விடயத்தை கூட கவனத்தில் கொள்ளாத அதிகாரிகள் எவ்வாறு அந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் சரியான குற்றச்சாட்டா, ஆதாரமான குற்றச்சாட்டா என்றதை எவ்வாறு கருத்தில் கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே எதிர்காலங்களிலே இவ்வாறு அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக, மக்கள் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சமூக செயற்பாடுகளுக்கு எதிராக அல்லது ஒரு நகரத்தின் நகர முதல்வருக்கு எதிராக நீங்கள் விசாரணைகளை முன்னெடுக்க போகிறீர்கள் என்றால் சரியான ஆதாரபூர்வமான ஆவணங்கள் உங்கள் கையில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் விசாரணைகளை செய்ய வேண்டும். தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் உடும்ராயில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது சுடரேற்றி பொன் சிவகுமாரனது சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக தலைவர்கள், பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்புகளும் கலந்து கொண்டனர். நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் அஞ்சலி நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பொன் சிவகுமாரன் ஈழ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடியாவார். யாழ்ப்பாணம் உரும்புராயில் காவல்துறையினரின் சுற்றிவளைப்பில் நஞ்சருந்தி 1974 ஜூன் 5ஆம் தேதி மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாயகத்திலே தேசியம் சேர்ந்தவருடைய உரிமையுடன் ஒன்றித்ததாக சிவகுமாரன் அண்ணன் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார். அவருடைய லட்சிய பாதை என்பது எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு தியாகத்தை எங்கள் மண் மீது உணர்த்தி சென்றிருக்கின்றது. அவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே, அதாவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் போதான படுகொலைகளை தொடர்ந்த எங்களுடைய மக்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இனப்படுகொலை முயற்சிகள், இனப்படுகொலைகளுக்கு எதிராக திறந்திருந்த ஒரு தலைவனாக இருக்கின்றார். தமிழ் மாணவர்களுடைய மாணவர் சக்தி மாபெரும் சக்தி என்பதன் வாயிலாக உடல் மண்ணுக்கு, அதாவது எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்களுடைய ஈழத்தினுடைய விடுதலைக்காக அவருடைய எண்ணம் என்றும் ஒரு தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் சோரம் போகா தன்மைக்கு உரியதாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த சிவகுமாரன் அண்ணாவினுடைய நிகழ்வை நாங்கள் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் தியாகத்திற்குரிய புனிதமான நன்னாளாக, அதாவது எங்களுடைய மக்களை போற்றும் நாளாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த மாணவர் எழுச்சியை ஏற்படுத்தி எங்களுடைய மண்ணிலே ஒரு விடுதலை போராட்டத்திற்கான ஒரு வித்தை எட்டு சென்ற இந்த மாவீரனுடைய கனவுகள் என்றும் நினைவாக்கப்பட வேண்டியவை. நாங்கள் அதனுடைய பாதச்சுவடுகளை தொடர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கல்வி ரீதியாக அன்றைய கல்வி அமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக அவருடைய அணுகுமுறைகள் அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான
அதனை எதிர்கொள்ளத்தக்க ஒரு போரியல் வல்லமை படைத்த ஒரு அணுகுமுறைகளாக இருந்திருக்கின்றது. உண்மையிலேயே சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய தியாகம் என்பது எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு தொடர் உந்து சக்தியாகவும் அதே நேரத்திலே விடுதலை போராட்டத்திற்கான ஒரு ஆரம்ப கர்த்தாவாகவும் இருந்திருக்கின்றார். அது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே எடுத்து எம்பப்பட்டு தொடர்ச்சியாக நாங்கள் பல தடைகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் இங்கே நினைவுகூரல்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இந்த நிகழ்வு என்பது அரசியல் கட்சிகள் சார்ந்ததோ அல்லது எவர் சார்ந்ததும் அல்ல. கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் முன்னோடிகள், தமிழ் தேசிய அரசியல் விரும்பிகள் மற்றும் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று அனைவருடைய ஒன்றிணைப்பான முயற்சியாகவும் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரதேச சபை உத்தியோகபூர்வமாக சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய 52வது நினைவு தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிலையானது பல தடவைகள், அதாவது சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய சிலை இங்கே காணப்படுவது கூட எங்களுடைய விடுதலை உணர்வை மீள மீள வளர்க்கும் என்ற அடிப்படையிலே உடைத்தறியப்பட்டதாக இருக்கின்றது. அவ்வாறாக உடைத்தறியப்பட்ட ஒரு சிலையை நாங்கள் பிரதேச சபையாக பின்னர் மீட்டெடுத்து கடந்த நாட்களிலே, அதாவது கடந்த ஆட்சி பிரதேச சபையினுடைய நிர்வாக காலங்களிலே நாங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்த இடத்திலே பல மேம்பாடான நடவடிக்கைகள் எங்களுடைய மக்களை உணர்வுபூர்வமாக நினைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கும், அதே நேரத்திலே இந்த மண்ணிலே ஒரு அரச மரியாதையுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய அழகாக இருந்தாலும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ஒரு உத்தியோகபூர்வ அஞ்சலியை செலுத்தும் முகமாகவும் நாங்கள் இன்று காலை இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச சபையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களும், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை பெற்றாளர்களும் அரசியல் தலைவர்களுமாக நாங்கள் இந்த இடத்திலே தியாகி சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய தியாகம் என்றென்றைக்கும் எங்களுடைய தேசத்தின் அபிலாஷைக்கும் அரசியல் விடுதலைக்கும் அவசியமானது என்று கூறி, அரசாங்கத்தால் வழங்கப்படும் உரமானியத்தை 1 ஹெக்டேருக்கு 30,000 உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் பங்கேற்ற அவர் சம்பந்தப்பட்ட மானியம் ரூபாய் 5,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 5,02,836 பேர் இந்த மானியத்திற்கு தகுதி பெறுவார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக அரசாங்கம் ரூபாய் 10,947 மில்லியனை செலவிடும் என்றும், அத்தொகை விவசாயிகளின் கணக்குகளில் ஒரே தடவையில் வரவு வைக்கப்படும் என்றும் விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக ரணதுக்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய முன்னாள் அரசியல்வாதிகள் சிலர் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்தாலும் அவர்களை தப்பிக்க விடப் போவதில்லை என அமைச்சர் ஹசன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் திம்பிரி கசாய பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த நீதி தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் போதைப்பொருள் தொடர்பான குற்றவாளிகளை இந்த நாட்டிற்கு அழைத்து வரும் திட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றது. அழைத்து வரப்படுபவர்களை தடுத்து வைக்க எங்கள் நிறுவனங்கள் வசதிகளை வழங்குகின்றன. நாங்கள் போதைப் பொருட்களையும் போதைப்பொருள் வலையமைப்பை நடத்துபவர்களையும் பெருமளவில் கைது செய்கின்றோம். இன்று போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு அரசின் ஆதரவு இல்லை. அரசாங்கத்தால் சட்டங்களை இயற்றி போதைப்பொருள் விநியோக வலையமைப்பை நிறுத்த முடியும். அதன் தேவையை தடுக்க தலையிடுவது சமூகத்தின் பொறுப்பாகும். அதற்காக சமூகம் இன்னும் அதிகமாக தலையிட வேண்டும். அதேபோன்று நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு வெளிநாடுகளில் உள்ள அரசியல்வாதிகளை திரும்ப அழைத்து வரும் செயல்பாடு ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிடியாணை பெற்ற அத்தகைய நபர்களை திரும்ப அழைப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் உள்ளன. குற்றவாளிகளுக்கு நாங்கள் தகுந்த தண்டனை வழங்கி வருகின்றோம். குற்றவியல் வழக்குகளின் விசாரணை விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருப்பவர்கள் எப்போதும் தலைமறைவாகவே இருக்க முடியும் என்று நினைக்கக்கூடாது. வெளிநாடுகளில் பதுங்கி இருந்தாலும் இலங்கையில் வழக்குகளுடன் தொடர்புடைய முன்னாள் அரசியல்வாதிகளையும் மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்போம். அவர்களை தப்பித்துக் கொள்ள விட மாட்டோம் என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தினார். ஜூன் மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது.
அதன்படி எதிர்வரும் மாதத்திற்கும் தற்போதைய விலைகளை செல்லுபடியாகும் என அந்நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச எரிவாயு விலைகளின் உயர்வு மற்றும் நெருக்கடி இருந்த போதிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் நிறுவனம் விலை திருத்தம் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 4765 ரூபாவுக்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 1910 ரூபாவாக காணப்படும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 890 ரூபாவுக்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என்றும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளைய தினம் பிற்பகல் 3:30 மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக மத்திய சப்ரகமுவ வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேபோல் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழர்களை மீண்டும் பலிக்கடாவாக்கும் அரசியலின் ஒரு பகுதியாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது பௌத்த துறவிகளின் துறவரத்துக்கு எதிரான செயல்பாடுகளாலும் விகாரைகள் மற்றும் மடாலயங்களின் கட்டமைப்பு அதன் நிர்வாகம் தொடர்பான விடயத்திலும் பௌத்த சிங்களவர்கள் கோபமடைந்து வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலை தோன்றியுள்ளது. புலி உருவாக்கம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ள சூழ்நிலையில் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினர் வடக்கிலே தமது தேர்தல் வேட்டையின் போது விடுதலை புலிகளின் இயக்க பாடல்களை தமது தேர்தல் மேடைகளில் முழக்கி அரசியல் செய்த போதும் தமிழர்கள் அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தவில்லை. ஆனால் சங்கீதன் எழுச்சி பாடல்கள் பாடியதை புலி உருவாக்கம் என கூறி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பில் வைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயலாகும். தமிழர்கள் மத்தியில் சிங்களவர்கள் மத்தியிலும் தமிழர்களின் அரசியல் மீது ஆர்வம் கொண்ட மற்றும் எழுத்தாளர்கள் மத்தியில் நன்கு பரோட்சியமான எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்ட போது அதனை விடுவிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருந்தும் அதனை விடுவிக்காது இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மற்றும் மாவீரர் நினைவேந்தல் என எழுச்சி கொள்ளும் தமிழர் தாயக மக்களே பாடகர் சங்கீதனுக்காகவும் எமது குரலை உயர்த்துவோம். கடந்த 17 வருட காலமாக எமக்குள் பிளவுகளை ஏற்படுத்திய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை அகற்றிடவும் 2009ஆம் ஆண்டு அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறப்படும் தமிழர்களின் அரசியலை பலப்படுத்தி முன்னோக்கி நகர்த்தவும் ஒன்றான சக்தியாக எழுச்சி கொள்வோம். எமது அரசியல் எழுச்சியே எமது விடுதலை என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகள் 7 ஆண்டு கால தூக்கத்தின் பின்னர் விழித்து வருவது போல் தெரிவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மைத்திரியின் அறியாமை, கோட்டாபயவின் தனித்தேவை மற்றும் ரணிலின் அதிகார இருப்பு தேவை போன்றவற்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான உண்மைகள் கண்டறியப்படவில்லை. பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளராகவும் சுரேஷ் செலவின் நம்பிக்கையாளராகவும் இருந்த ஆசாத் மௌலானா நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் சேனல் 4ற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் பல விடயங்கள் தொடர்பாகவும் தகவல்களை அளித்துள்ளார். அதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அவை தொடர்பாக அக்கால ஜனாதிபதிகளான கோட்டாபய மற்றும் ரணில் ஆகியோர் அக்கறை காட்டவில்லை. அவர்கள் தமது அதிகார இருப்பின் மீதுதான் கூடிய கவனம் செலுத்தினர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகையின் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் விடயத்தில் ஆண்டகை மல்கம் ரஞ்சித் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகள் நம்பிக்கை கொள்ளத்தக்க விதத்தில் விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவின் பெயரையும் ஊடகங்கள் உச்சரிப்பதை காண முடிகின்றது. அந்த வகையில் ஆட்சி மாற்றத்தையும் அதிகார இருக்கையையும் பெற்றுக் கொள்வதற்கான தாக்குதலாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அமைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது. அதிகார வர்க்கத்தின் அதிகார பசி என்பது எவ்வளவு தூரம் கொடூரம்
கொடூரமானது என்பது மக்களால் உணர முடிகின்றது. அக்கால சர்வாதிகார உடையாட்சி காலத்தில் இந்தியாவில் கௌடில்யரும் இத்தாலியில் மாக்கியவல்லியும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அதனை தக்க வைப்பதற்குமான சதிகள் மற்றும் சூழ்ச்சிகள் பற்றிய ஆலோசனைகளை மன்னர்களான சந்திரகுப்த மௌரியனுக்கும் மெடிசி மன்னனுக்கும் கூடியிருந்தனர். அக்கால உடையாட்சி சதிகளை இக்கால குடியாட்சி காலத்தில் இந்நாட்டு ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியுள்ளார்களா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. பௌத்த தர்மத்தை இடையறாது துதிக்கின்றவர்களாக மதிக்கின்றவர்களாக இந்நாட்டின் ஆட்சியாளர்கள் காட்டிக் கொள்கின்றனர். அப்படியானவர்கள் அதிகார தேவைக்காக அப்பாவிகளின் உயிர்களோடும் விளையாடுகிறார்கள் என்பது தெரிகின்றது. ஓதுவது தர்மம், செய்வது அதர்மம் என்பதை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் இனவழிப்பு உண்மைகள் உணர்த்துவதாக அமைகின்றன. குற்றங்களை செய்தல், குற்றவாளிகளை பாதுகாத்தல், அப்பாவிகளை பலிக்கடாக்களாக்குதல் போன்ற எந்த செயலோ பௌத்த தர்மத்தில் இல்லை. அப்படியானால் இந்நாட்டு தலைவர்கள் கூறும் பௌத்த தர்மம் என்ன என்பது என்ற கேள்வி எழுகின்றது. ஆகையினால் வாது, சூது, வஞ்சனைகள், பாரபட்சம் என்பன இந்த நாடு நிமிர உதவாது மற்றும் அதுதான் நாட்டின் நிலைமையுமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் பிள்ளையானால் கடத்தி வரப்பட்டு முகாமில் வைத்துக் கொல்லப்பட்டார் என்பதற்காக நேரில் கண்ட சாட்சியங்களும் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் அளித்த இரகசிய வாக்குமூலங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையாண்டுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் தனது கைது மற்றும் தடுப்பு காவல் சட்டவிரோதமானது என தெரிவித்து பிள்ளையானால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மனு அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷிஹேர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினர். மஹிந்த சமரவர்த்தன, அர்ஜுன ஒபேசகர மற்றும் கிகான் குலதுங்க ஆகியோரை கொண்ட 3 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்கு சட்டத்தரணி உதய கம்மன் பிளவுடன் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது கட்சிக்காரரை கைது செய்த போது அதற்கான காரணங்களை விளக்காததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 19 ஆண்டுகளுக்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் காணாமல் போன சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய சட்ட ஏற்பாடுகள் இல்லை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதியிடமிருந்து தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறும்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் திருப்திகரமான போதுமான காரணங்களை முன்வைக்காததால் அந்த செயல்முறை முற்றிலும் சட்டத்துக்கு முரணானது என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கைது செய்யப்பட்ட போதும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட போதும் உரிய காரணங்கள் மனுதாரருக்கு வாய்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பொலனறுவை ஜெவனப்பட்டிய பிரதேசத்தில் சட்டவிரோத முகாம் ஒன்றை நடத்தி எதிர்ப்பாளர்களுக்கும் பல்வேறு நபர்களுக்கும் சித்திரவதை செய்தமை தொடர்பில் மனுதாரருக்கு எதிரான வலுவான விடயங்கள் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அந்த முகாமில் வைத்துக் கொல்லப்பட்டார் என்பதற்கான நேரில் கண்ட சாட்சியங்களும் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் அளித்த ரகசிய வாக்குமூலங்களும் இருப்பதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். எனவே விசாரணைகளில் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் சட்டபூர்வமாக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்காக வாக்குமூலங்களின் பிரதிகளை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தினார். இரு தரப்பினரின் சமர்ப்பிப்புகளையும் பரிசீலித்த 3 அடங்கிய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் சம்பந்தப்பட்ட சாட்சியாளர்களின் வாக்குமூலங்களின் பிரதிகளை ரகசிய உரையிலிட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு உத்தரவிட்டது. அத்துடன் வழக்கு தொடர்பான எழுத்துமுள்ள சமர்ப்பிப்புகள் இருந்தால் அவற்றை ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு தரப்பினர்களுக்கு அறிவித்த நீதிபதிகள் குழாம் மனு தொடர்பான தீர்ப்பை அறிவிப்பதை ஒத்திவைக்கவும் தீர்மானித்தது. செம்மணியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளின் போது இன்றைய தினம் 13 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்றைய நாள் 17ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8:30 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. 17வது நாளாகிய இன்று மொத்தமாக 13 மனித எண்பு தொகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் இதுவரை காலமும் 3வது கட்ட அகழ்வு பணியில் 17ஆம் நாள் வரை கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த எண்பு தொகுதிகள் 296 என்ற இலக்கத்தை அடைகின்றது. இந்த இடத்தில் 17வது நாள்
மொத்தமாக 11 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் ஓடு சேர்த்து மொத்தமாக 290 மனித எண்பு தொகுதிகள் இந்த மனித புதைகுழியிலிருந்து இதுவரை காலமும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இன்றைய நாள் சான்று பொருளாக 106 என்று இலக்கமிடப்பட்டு ஒரு இரும்பு அல்லது தகர துண்டு மாதிரியான ஒரு பெரிய துண்டு கொண்டு மனித புதைகுழியின் இடைவெளியிலிருந்து எண்பு தொகுதிகளுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டதோடு அது சான்று பொருட்களாக இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளைய தினம் அகழ்வு பணிகள் எதுவும் நடைபெறாது என்பதுடன் மீளவும் இந்த அகழ்வு பணிகள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது 7ஆம் தேதி காலை 3 மணி வரை நடைபெறும். பிறந்த நாளை யாழ்ப்பாணம் சிறையில் கழித்த விளக்கமறியலில் உள்ள தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீதனை அவரது தாயாரும் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்டவர்களும் இன்று சிறைக்கு சென்று பார்வையிட்டனர். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீதனை நாங்கள் சந்தித்திருந்தோம். குறிப்பாக அவரது விடுதலை வேண்டி அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான சத்திய கடதாசி மற்றும் ஆவணங்களில் அவரிடமிருந்து கையொப்பங்களை பெற வேண்டி இருந்தது. நாங்கள் அவ்விதம் அங்கு சென்றபோது இன்று அவருடைய பிறந்த தினம் என்பதையும் அறிந்து கொண்டோம். உண்மையில் தன்னுடைய பிறந்த தினத்தில் தன்னுடைய விடுதலை வேண்டி கோப்பிடப்பட இருக்கின்ற வழக்கிலே அந்த சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டி வந்தது உண்மையில் சங்கீதனை பொறுத்தவரையில் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைதான். என்றாலும் அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்தையும் தெரிவித்துட்டு வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருக்கின்றார். இன்றைய தினம் என்னுடைய மகன் பிறந்த நாள். மகனை பார்க்க வந்த நான் சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.